வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அன்ஷிதாவேல். இப்போ என் பொண்ணு என்ன சமைக்க போறா அப்படின்றத சொல்ல போறா. என்னமா சமைக்க போறா? பஜ்ஜி, அப்புறம் அதுக்கப்புறம் பணியாரம், அப்புறம் சீஸ் பால்ஸ். சவுண்டா சொல்லு. சீஸ் பால்ஸ். சீஸ் பால்ஸ், பஜ்ஜி, பணியாரம் 3 டிஷ் செய்ய போறீங்க. ஓகேவா? இது வந்து 3 வீடியோவா வரும். ஓகேங்களா? பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படி போட்டால் போடுவேன், இல்லை தனித்தனியாக போட்டாலும் போடுவேன். ஸோ வீடியோ ஸ்டார்ட் ஆகுது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. வணக்கம் நண்பர்களே, அடுப்பு மேலே குண்டான வச்சாச்சு. இன்னைக்கு தான் போயிட்டு அடுப்பு வாங்கிட்டு வந்தேன். அடுப்பு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? சின்னதாக ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். அடுப்பு நல்லா இருக்கான்னு பாருங்க. இப்படி உட்காருங்க, நீங்கள் கீழே உட்காருங்க, நீங்கள் கீழே உட்காருங்க, மேலே உட்காருங்க. ஓகேங்களா? இப்போ அதை வந்து ஃபர்ஸ்ட் நாம உருளைக்கிழங்கு வேக வைக்க போகிறோம். அதுக்கு தான் தயாராகிட்டு இருக்கு. நண்பர்களே, இங்க பாருங்க, உருளைக்கிழங்கு வந்து நம்ம வேக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். அவளோட திங்ஸ்லாம் எவ்வளோ அழகாக அடுக்கி வச்சிருக்கா பாருங்க. மினியேச்சர் திங்ஸ்லாம், அதுக்கு தேவையான பொருள்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கா. இதெல்லாம் ரெடி பண்ணது என்னோட ஒய்ஃப். ஓகேங்களா? என்னோட பொண்ணு கிடையாது, என்னோட ஒய்ஃப் தான் ரெடி பண்ணி வச்சா. ஏன்னா அவள் 8 வயசு தான் ஆகுது, 9 வயசு ஆகும் போது. அதனால் அவளுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் வரக்கூடாதுன்றதுனால என்னோட ஒய்ஃப் கூட இருந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வா வா வா, பேச முடியலங்க, அவரே புகையா இருக்கு. சரிங்க, இப்போ நம்ம வீடியோ பார்க்கலாம், எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஓகே, சமைக்கிறதெல்லாம் என் பொண்ணு தான் சமைக்கிறான். கூட அவங்க என்னோட மிஸ்ஸஸ் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பார்ப்போம். பாருங்க நண்பர்களே, பாருங்க, உருளைக்கிழங்கு நல்லா கொதிக்குது. தண்ணி கொதிக்குதா? ஓகே, தண்ணி கொதிக்குது. கலைக்கிறா பார்த்தீங்களா? என்ன பண்ணுறது, சமையல் பற்றி தெரியாது நமக்கு, அதனால நம்மளை கலாய்க்கிறாங்க. சரி, தண்ணி நல்லா கொதிக்குது. ஓகே, பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து என்னென்ன பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சீஸ் பால் செய்ய போகிறீங்களா? ஃபஸ்ட்டு ஃபுட்டு வந்து சீஸ் பால் செய்கிறாங்க. ஸோ அதுதான் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்குது, உருளைக்கிழங்கு. ஓகே, வெயிட் பண்ணலாம். காய் வெந்துருச்சு பாருங்க, உருளைக்கிழங்கு. இப்போ நம்ம கடாய் வைக்க போகிறோம். எவ்வளோ அழகாக குட்டியாக இருக்குது பாருங்க கடாய், சின்னதாக சூப்பராக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம என்ன செய்ய போகிறாங்க, என்ன போட போகிறீங்க அதில்? ஏய், தண்ணி சூடாக இருக்குது, தள்ளி போயிடுங்க. போகர் இங்கே பாருங்க, ஆய் சொல்லுங்க. இன்னும் இல்லைங்க, இப்போ தாங்க ரெடி ஆகுதுங்க, ரெடி பண்ணி தான் சாப்பிடணும். என்னதான் கேட்டாங்க, பாசமா ஓகே. எண்ணெய் சூடாகட்டும், அப்புறம் காட்டுறேன். உருளைக்கிழங்கு மசிக்க போகிறோம். அதுதான் மசிக்கிறா பாருங்க, ஒன்று தான் செய்கிறா. நல்லா மசிங்க, நல்லா மசிஞ்சு அது ஒரு லெவலுக்கு வரணும். அந்த அளவுக்கு மசிக்கணும். நல்லா மசிங்க, கீழே கீழே கொட்டாமல் பார்த்து பண்ணுங்க. ஓகே, ஓகே. உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சாச்சு. இப்போ அது உப்பு போட போகிறாங்க. போடுங்க, போட்டீங்களா? இல்லையா? 1 ஸ்பூனு 2 ஸ்பூனு, அதாவது சின்ன ஸ்பூனில். நீங்கள் பெருசாக செய்யும்போது பெருசாக செஞ்சீங்க. ஓகேவா? எனக்கு என்னென்ன ஐட்டங்க அது சொல்லுங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா, கறி மசாலா, தனி மிளகாய். மொத்தம் 5 ஐட்டம் இருக்குது. அதில் 4 ஐட்டம். இப்போதான் நீ கரம் மசாலா சொன்னேன். கறி மசாலாவா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, சில்லி சிக்கன், இது சில்லி பவுட்ரு. அப்புறம் வந்து வேறு என்ன சொன்னேன்? 4 ஐட்டம். ஓகே, ஆனியன் போடுறாங்க, கொத்தமல்லி கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்காங்க, அது போடுறாங்க.
பாருப்பா. சீஸ் பால். சீஸ் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க. சீஸ் பால் இப்படி போற போறாங்க. நல்லா மசிஞ்சுக்கிட்டோம். நல்லா பெசஞ்சி. மசிஞ்சுக்கிட்டோம் நல்லா. ஓகே. சீஸ் வச்சு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் சொல்லு. சீஸ் வச்சு ரவுண்ட் பண்றாங்க. சீஸ் பால் மாதிரி. கார்ன்ஃப்ளவர் மாவுல டிப் பண்ணி பிரெட்ல டிப் பண்ணி எடுத்து ஃப்ரை பண்ணும். இல்ல எடுத்து வைக்கறாங்க. ஃபர்ஸ்ட் செட்டிங் போட்டு வச்சுக்கிறாங்க. நல்லா பாருங்க. உருளைக்கிழங்கு நல்லா பிசைஞ்சு வச்சிருக்காங்க. எடுத்து நல்லா டிப் பண்ணிட்டு ஹோல்ஸ் மாதிரி போட்டு அது உள்ள சீஸ் பால் வச்சிரும். சீஸ் வச்சு அத கார்ன்ஃப்ளவர் வாட்டர்ல டிப் பண்ணி அதுக்கப்புறம் பிரெட் இது தூள் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல போட்டு எடுத்து பிரெட் சாம்ஸ் சொல்லுவாங்க. பிரெட் சாம்ஸ் பிரெட் சாம்ஸ் போட்டு டிப் பண்ணி அத தூக்கி பிளேட்ல அது பிளேட்ல வைக்கிறாங்க. ஓகே. பொரிக்கும் போது காட்டுறேன். எண்ணெய் ஹீட் ஆயிடுச்சு. பொறுமையா போடு, பார்த்து கை போடாத. ஓகே, பொறுமையாக போடுங்க. ஓகே, அவ்வளோதாங்க. சூப்பருங்க, பரவாயில்லைங்க. 4 சீஸ் பால் நல்லா பிடிக்குது. ஓகே ஓகே, நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா வேகுதுங்க. பார்த்து பொறுமையாக பண்ணுங்க. இருங்க, வேகட்டா இருங்க. இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு, ஓரம் போங்க, தண்ணி போடுங்க. ஓகே, நல்லா பாயில் ஆகுது. பாயில் ஆகட்டும். ஓகே நண்பா, பாருங்க, வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். நல்லா வெந்துட்டு இருக்கு பாருங்க. கிட்ட காட்டுறேன் பாருங்க. நல்லா வெந்துட்டு இருக்கு அடுப்புல. நல்லா பொரிஞ்சு வருது. சூப்பராக வருது பாருங்க. சின்ன கடாயில் 4 பால்ஸ் இருக்கு. சூப்பரா நல்லா பாருங்க. சூப்பரா இருக்கு பாருங்க. சின்ன அடுப்பு தான். எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே நண்பா, நல்லா பொரிஞ்சிருச்சு பாருங்க. சூப்பராக ரெட்டிஷாக இருக்கு பாருங்க. சூப்பராக பொரிஞ்சு வந்திருக்கு. அவ்வளோதான், ப்ராசஸ் முடிஞ்சுது. இப்போ இன்னொரு ரவுண்ட் போட போகிறாங்க. போடுங்க. செகண்ட் ரவுண்ட் போடுறோம். நல்லா பொரிட்டோம். இவ்வளோதான் நண்பா ப்ராசஸ். பசங்க சாப்பிட சொல்லி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்க. தம்பிங்களா, உங்கள் பேர் என்ன? உங்கள் பேர்? ஓகே, சாப்பிட்டு சொல்கிறீங்களா எப்படி இருக்குதுன்னு? சாப்பிடுங்க. ஒன்று எடுங்க, நீங்கள் ஒன்று எடுங்க. சாஸில் தொட்டுக்குங்க, நீங்களும் தொட்டுக்குங்க. சாப்பிடுங்க. வாயில் போட்டு நான் பாருங்க, அப்படியே போட்டு நான் பாருங்க. ரைட்டு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? நல்லா இருக்காப்பா? பொறுமையாக சாப்பிடுங்க. வாயில் அப்படியே விட்டுக்கிட்டு கத்திடுறாரு பாருங்க. சரி, எடு வா. பிரிச்சு காட்டு. அதை உடச்சி காட்டு. உள்ளே எப்படி இருக்குன்னு காட்டு வியூவர்ஸுக்கு. இந்த மாதிரி தாங்க உள்ள சீஸ் இருக்கும் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லுங்கள். பாய் 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 பாய். ஓகேங்க, தேங்க்யூ தேங்க்யூ. பாய் சொல்லுங்க. நீ சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லு, என்ன சொல்ல போற சொல்லு. நான் சொல்றேன், நம்பி கேக்குறா. சரி, ஓகே, பாய்.